என் பையன் கிட்டத்தட்ட 9 months உடம்பு சரியில்லாம இருந்ததே இல்லை. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. லாஸ்ட் ஜூனா ஒரு கோல் செட் பண்ணான். 100% அட்டெண்டன்ஸ்க்கு நான் ஷீல்டு வாங்கணும்ட்டு. அது கரெக்டா தப்பா அதனால யூஸ் இருக்கா இல்லையான்னா எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சது. அவனோட மைண்ட் ரொம்ப தெளிவா இருந்தது, மனசும் ரொம்ப கமிட்டடா இருந்தது. அதனால அவனோட உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சது. ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்படியே இருந்தாலும் அது வீக்கெண்ட் ஒரு ஹாலிடேஸ்ல தான் இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், கெட் டுகெதர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த பாத் ரொம்ப ஈஸியா இல்லை. ஆனா நான் அவனோட கோலுக்கு சப்போர்ட்டா இருந்தேன். அதுக்கு ஒரு ரேக்கி ஹீலிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சு டெய்லி. என்னன்னா அவனோட உடம்பு மனசு உணர்வுகள் ரொம்ப ஈஸியா அலைன் ஆகி அவனோட இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட்லாஸ்ட் அவன் அந்த ஷீல்டையும் வாங்கிட்டான். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அப்போதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நம்மளோட நோக்கம் தெளிவா இருந்தா அதுக்கான எனர்ஜி சப்போர்ட் கொடுத்தோம்னா நம்மளோட உடம்பும் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். இது மூலயமா நம்மளோட கோலையும் ஈஸியா அட்டைன் பண்ணலாம். எனர்ஜி நம்ம ரியல் லைஃபை எப்பெல்லாம் பாதிக்குது, அதை எப்பெல்லாம் சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க.